சிறுகதைகள் 27. செயற்கை சுனாமி. வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகே நடுக்கடலில் அமைக்கப்பட்டிருந்த சமுத்ரா என்ற மிதக்கும் இந்திய பெருங்கடல் ஆராய்ச்சி மையத்தின் கட்டுப்பாட்டு அறை. அதிகாலை 3:15 மணி. நள்ளிரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு அந்த அபாய அலாரம் வீறிட்டது. சீஃப் சீஸ்மாலஜிஸ்ட் வருண் தனது கண்ணீர் திரையை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். திரையில் இருந்த கடல் மட்ட வரைபடம் முழுவதும் இரத்த சிவப்பாக மாறி எச்சரிக்கை விளக்குகள் விட்டு விட்டு எரிந்தன. கேப்டன், கேப்டன், உடனே இங்க வாங்க என்று பதற்றமாக கத்தினான் வருண். தூக்க கலக்கமே இல்லாமல் முழு மிடுக்கான சீருடையில் உள்ளே நுழைந்தார் மையத்தின் கேப்டன் பிரகாஷ். என்ன வருண், ஏன் இவ்வளவு பதற்றம்? கேப்டன், கடலுக்கு அடியில் சரியாக 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் அளவுல 9.2 ஒரு பயங்கரமான நிலநடுக்கம் உருவாகி இருக்கு. கடலடி தட்டுக்கள் நகர்ந்த வேகத்தை பார்த்தா அடுத்த 30 நிமிஷத்தில் ஒரு பிரம்மாண்டமான சுனாமி அலை சென்னை கடலோரத்தை தாக்க போகுது. உடனே நம்ம சுனாமி வார்னிங் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணி மெயின்லேண்டுக்கு சிக்னல் அனுப்புங்க. நேவி பேஸை உடனே காலி பண்ண சொல்லணும் என்று மூச்சிறைக்க கூறினான் வருண். கேப்டன் பிரகாஷ் எந்த பதற்றமும் இல்லாமல் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். சாரி வருண், வார்னிங் சிஸ்டம் வேலை செய்யாது. அதோட மெயின் நெட்வொர்க் கேபிளை நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணிட்டேன். வருணுக்கு மூச்சு முட்டியது. நெற்றியில் வியர்வை அரும்பியது. என்ன சொல்கிறீங்க கேப்டன்? 30 நிமிஷத்தில் அந்த ராட்சசாலை சென்னையை தாக்கினா லட்சக்கணக்கான மக்கள் செத்து போவாங்களே. இந்தியாவோட மிகப்பெரிய நேவி பேஸ் மொத்தமும் அழிஞ்சிடும். அதுதான் ஏன் டார்கெட் என்று சொல்லியபடியே பிரகாஷ் தன் இடுப்பில் இருந்த சர்வீஸ் ரிவால்வரை எடுத்து வருணை நோக்கி குறிவைத்தார். சென்னை கடலோரத்தில் இருக்கிற அந்த நேவி பேஸை அழிக்கத்தான் எதிர்நாட்டு ஏஜென்ட்கள் எனக்கு 500 கோடி ரூபாய் ஸ்விஸ் பேங்கில் கொடுத்துருக்காங்க. இயற்கை சீற்றத்தால் பேஸ் அழிஞ்சதா உலகமே நம்பும். ஆனால் நிஜத்தில் செயற்கையாக ஒரு அதிநவீன நீர்மூழ்கி குண்டை கடலுக்கு அடியில் வெடிக்க வச்சு தான் இந்த நிலநடுக்கத்தையே நான் உருவாக்கினேன். இந்த உண்மையை சொல்ல நீ உயிரோடு இருக்கக்கூடாது. இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த சமுத்திரா மையமும் கடலுக்கு அடியில் மூழ்க போகுது என்று கொடூரமாக சிரித்தார் தேச துரோகியான கேப்டன் பிரகாஷ். வருணின் மூளை மின்னலாக செயல்பட்டது. மெயின் சிஸ்டம் வேலை செய்யவில்லை என்றாலும் மேனுவல் ஓவர் ரைடு மூலம் நேரடியாக சேட்டலைட்டுக்கு சிக்னல் அனுப்ப முடியும். ஆனால் அந்த எமர்ஜென்சி சுவிட்ச் பிரகாஷ் நிற்கும் இடத்திற்கு பின்னால் உள்ள சுவரில் இருந்த சிவப்பு நிற பெட்டியில் இருந்தது. பிரகாஷ் துப்பாக்கியின் ட்ரிக்கரை அழுத்துவதற்கு 1 வினாடி முன்பு வருண் தன் அருகில் டேபிளில் இருந்த சூடான ஃப்ளாஸ்கை பிரகாஷின் முகத்தில் முழு பலத்தோடு வீசினான். ஆ என்று அலறியபடி பிரகாஷ் கண்களை மூடிய அந்த ஒரு நொடியில் வருண் ஒரு சிறுத்தையை போல பாய்ந்து பிரகாஷின் துப்பாக்கி கையை முறுக்கினான். இருவருக்கும் இடையே ஒரு பயங்கரமான மரண போராட்டம் நடந்தது. அதே நேரம் கடலுக்கு அடியில் ஏற்பட்ட அதிர்வால் ஆராய்ச்சி மையம் பயங்கரமாக குலுங்கத் தொடங்கியது. சுனாமியின் முதல் அலை மையத்தை தாக்கியதில் சுவர் கண்ணாடிகள் சுக்குநூறாக உடைந்து ஐஸ் கட்டியை போன்ற கடல் நீர் உள்ளே பீச்சி அடித்தது. நிலை தடுமாறிய பிரகாஷின் நெஞ்சில் ஓங்கி உதைத்த வருண் நேராக பாய்ந்து அந்த சிவப்பு நிற மேனுவல் ஓவர் ரைட் பட்டனை தன் முழு பலத்தோடு அழுத்தினான். அடுத்த நொடி சிக்னல் சென்ட் என்ற பச்சை விளக்கு திரையில் ஒளிர சேட்டலைட் சிக்னல் சென்னை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கு வெற்றிகரமாக சென்றடைந்தது. சுனாமி வார்னிங் எவாக்வேட் நவ் என்ற செய்தி சென்னை கடலோரம் முழுவதும் அலறத் தொடங்கியது. பிரகாஷ் ஆத்திரத்துடன் மீண்டும் துப்பாக்கி எடுக்க முயன்றபோது உடைந்த கண்ணாடி வழியாக ஒரு பிரம்மாண்டமான ராட்சசாலை உள்ளே புகுந்து பிரகாஷை அப்படியே சுருட்டி இழுத்து கொண்டு இருண்ட கடலுக்குள் வீசியது. ஆராய்ச்சி மையம் முழுமையாக மூழ்குவதற்கு முன் வருண் தனது உயிர்காப்பு உடையை லைஃப் ஜாக்கெட் மாட்டிக்கொண்டு எமர்ஜென்சி எஸ்கேப் பாட் மூலம் கடலின் மேற்பரப்பிற்கு பாதுகாப்பாக தூக்கி வீசப்பட்டான். மிதக்கும் அந்த சிறிய எஸ்கேப் பாடில் இருந்தபடி தூரத்தில் சென்னையை நோக்கி ஆக்ரோஷமாக சென்று கொண்டிருந்த அந்த பிரம்மாண்டமான அலையை பார்த்தான் வருண்.
அலை ஊரை தாக்கும் முன்பே சைரன் ஒலிக்க மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருப்பதை அவனது ரேடியோ ரிசீவர் உறுதி செய்தது. கோடிக்கணக்கான மக்களின் உயிரையும் நாட்டின் பாதுகாப்பையும் தன் அசாதாரண துணிச்சலால் காப்பாற்றிய பெருமிதத்தோடு மீட்பு குழுவிற்காக காத்திருந்தான் அந்த நிஜ ஹீரோ. நண்பர்களே, உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நாளைக்கு அதே தலைப்பில் சிறுகதை வரும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.